வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் உங்களுக்கு வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 6/2/2025. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று கிருத்திகை விரதம். முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இன்னைக்கு எடுக்கலாம். சரிங்களா? இன்றைய நாள் கிருத்திகை விரதம் எடுக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் குறையும் என்பதை புரிஞ்சுக்கணும். இன்றைய நல்ல நேரம் இன்று மதியம் 12 மணி முதல் 12:30 மணி முதல் 1:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 1:30 3 மணி வரையும். குளிகை நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரையும். யமகண்ட நேரம் இன்று காலை 6 மணி முதல் 7:30 வரையும். இன்றைய சூலம் திசை தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:36 நிகழும். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:20 வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:53 வரை கிருத்திகை நட்சத்திரம். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:20 வரை பவகரணம். அதன் பிறகு இன்று இரவு 9:53 வரை பிற்பகல் 2:19 வரை பவகரணம். அதன் பிறகு கௌளவ கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:35 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:53 வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதற்காக மன வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நமது தமிழ்ச்சித்திரை யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. இன்றைய நாள் எந்த விதமான புது முயற்சிகளும் செய்யாமலும் புதிய பொருள்கள் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக மன உளைச்சலோ மன கஷ்டமோ பட வேண்டிய அவசியமும் இல்லை. சரிங்களா? மாமூலாக என்ன வேலை செஞ்சீங்களோ செய்த வேலையை செய்த வண்ணமே அப்படியே தொடரலாம். அதில் எந்த தடையோ குறையோ நிகழாது. நமது தமிழ்ச்சித்திரை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்திரை யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனும் நட்சத்திர பலனையும் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியில் சிறு பின்னடைவு தாமதம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் எந்த விதமான முயற்சியும் செய்கிறதுனாலும் அட்வான்ஸாகவே செயல்பட வேண்டியது உங்களுடைய திறமை, கடமை. ஆமாங்க. அது மாதிரி இன்றைய நாளில் ஒரு முறைக்கு இருமுறை அனைத்து பிரச்சனையும் யோசித்து பேசுங்க, யோசித்து செய்யுங்க. அது மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பாதிப்பு வராமல் போயிடும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாரிடமும் விவாதம் என்பதை கைவிட்டுருங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தாமதம் சில விஷயங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்துலையும் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 1ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால தொட்ட தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்றைக்கி விவசாயம் சார்ந்த தொழிலில் செய்கிறவங்க இன்றைய நாள் உங்களுக்கு மாபெரும் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொள்முதல் செய்வதற்கு ஏற்ற நாள் இன்னைக்கு. அது மாதிரி வேலையாட்களை நம்பி இன்னைக்கு பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு மிக சிறந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரோடு சேர்ந்து ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்னைக்கு நடக்கும். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்கள நீங்கள் புரிஞ்சிக்கிற தன்மை ஏற்படுங்க. அதனால் அவங்களுக்கு மனசு ஒரு வித சந்தோஷம் ஏற்படுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உடல் ரீதியாக சில பிரச்சனையில் இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இந்த பிரச்சனை இருக்கும். அதனால் உடல் சோர்வு என்பது இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் இன்றைக்கி. அது மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்க பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து யாரிடமும் பேசுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை அடைகிறதுக்கான வழி உங்களுக்கு இன்னைக்கு தெரிய வரும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு சில இன்னல்கள், பகை, நீங்கள் எதை சொன்னாலும் எதிரிக்கு பகையாக தான் தோணும். ஏன்னா ஆரம்பமே உங்களை பிடிக்கலன்னு ஒரு முத்திரை குத்தி வச்சுட்டாங்க. அதனால் நீங்கள் நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி உங்களை இன்னைக்கு பகையாக தான் எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தனைகள் வளர்ச்சியை நோக்கி செயல்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் மிகுதியாக சில விஷயங்களில் நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கும். இன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடும் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லிட்டு போங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் உதயமாகும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனத்தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தும் பாகிஸ்தானத்தில் இருந்தும் இன்றைய நாள் கொஞ்சம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் முடிந்தவரை அடுத்தவர்களிடம் நம்பி எதையும் ஒப்படைக்க வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு நீங்களே ராஜா நீங்களே மந்திரி என்ற விதத்தில் இருந்தீங்கன்னா நஷ்டத்திலிருந்து ஈடுகட்டலாம். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேடல் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இன்னைக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழலில் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக நீங்கள் பயன்படுத்தணும். இந்த நாளில் உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே பிரதிபலன் பார்க்காம நீங்கள் செயல்பட்டதெல்லாம் இன்றைக்கி மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நம்பிக்கை இல்லாத நாளாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய முயற்சி இன்றைக்கி கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லதுங்க.
8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருக்கிறதுனால சில இன்னல்களும் தடைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றால் வெற்றி வரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் இன்னைக்கு வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாளை கவலைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஊக்கமது கைவிடேல் என்னெழுத்து இகழேல் என்பது போல ஊக்கம் உங்களுடைய மனதுக்கும் நெஞ்சுக்கும் உள்ள தொடர்பு போல இன்றைய நாள் நம்மளாலையும் முடியும்ங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்னால் சாதிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உடல்வாகவும் நல்லாயிருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக வெற்றி கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இறுக்கமான நாளாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சரிங்களா? தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான தருணங்களும் அமையுது. அதனால் இன்றைய நாள் நன்மைகள் உங்களுக்கு அதிகம் காத்திருக்கு. வரவேண்டிய பணம் கூட சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் சிந்தனைகள் புதிய சிந்தனைகள் உருவாகிறதுக்கு வழி இருக்குங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டபடி செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக கொஞ்சம் செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஆசைகள் வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு இருக்கும். அதன் காரணமாக உங்களை பிறர் மதிக்க நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். மனதிலே ஒரு புதிய தெம்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் தோன்றி மறையக்கூடிய நாளாக இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய எல்லைகள் உங்களுக்கு தெரிய வரும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அபிவிருத்தி விலகக்கூடிய நல்ல நாளுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கும்பராசி அன்பர்களுக்கு சுகமான நாளுங்க. 4ஆம் இடத்திலே உங்களுக்கு மாத்ருஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தாய் வழி உறவுகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு ஒரு நல்ல செய்திகள் காக்கிறதுக்கு வர்றதுக்கு வழி இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நலம் விரும்பிகள் இன்றைக்கி உங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் புதிய சிந்தனைகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. ஆக மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியும் ஊக்கமும் இன்றைக்கி நல்ல கை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு மனதுக்கு ஒரு புதிய தெம்பு கிடைச்சது மாதிரி இந்த நாள் இருக்கும். அதனால் உங்களுக்கு உற்சாகமும் கரை புரண்டு ஓடும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவும் இளைய சகோதரனின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகத்தால் ஆதாயம் உண்டு.
ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.